ஹாய். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, நாளைக்குள்ள எபிசோடை பார்த்துட்டு என்னை ஊரே திட்டும் அப்படின்னு சொன்னப்போ நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அண்ணே, நீங்கள் தான் நீத்தோட காலை உடைச்சிங்களா, நீங்கள் தான் நீத்தோட ரெஸ்டாரண்ட்டை தீ வச்சு கொளுத்தினீங்களா அப்படின்னு நிறைய பேர். ஏன் ஹீரோ முதல் கொண்டு கதைப்படி நீ பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு பிறகு கோபத்தில் கார் எடுத்துகிட்டு போகிற ஆக்சிடெண்ட்டு. எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, சிறகடிக்க ஆசையில் அந்த அம்மாவை பார்க்குற ராஜேஸ்வரி அம்மாவை ஃப்ரெண்டு தான். ராஜேஸ்வரி அம்மா இல்லை, ராஜேஸ்வரி ஃப்ரெண்டு தான். ஏற்கனவே அவங்க கூட நான் சீரியல்லாம் நடிச்சிருக்கிறேன். அந்த ஷூட்டிங்கில் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது, வா பழனி நம்ம ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஏம்மா கீழே ஷூட்டிங் போய்ட்டுருக்கு, ரீல்ஸ் பண்ணலான்னு கூப்பிட்டீங்க, வா மொட்டை மாட்டில் போய் பண்ணிட்டு வரலாம் ரீல்ஸ் அப்படின்றப்ப மொட்டை மாட்டில் போய் ரீல்ஸ் பண்ணேன். அந்த ரீல்ஸ் அவங்க போஸ்ட் பண்ண பிறகு அது நிறைய வியூவர்ஸ் போச்சு, சூப்பர் அப்படின்னாங்க. பழனி நம்ம கூட பண்ண ரீல்ஸ் வந்து நல்லா போச்சு அப்படி. ஆனால் உண்மையிலேங்க அந்த ரீல்ஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த அம்மா இறந்து போவாங்க. கதையில் அந்த அம்மா டெத் ஆகிறதுக்கு நான் காரணமாக இருப்பேன். கார் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் யாராச்சும் நினச்சி பார்த்துருப்பாங்களா? அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறதே தெரிய மாட்டேங்குது வாழ்க்கையில். சரி, வழக்கமாக ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா இவருக்கு பதில் இவர்னு போடுவாங்க. ஆனால் இது வந்து வித்தியாசமாக அவங்கள இப்படி டெத் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது. இன்றைக்குள்ள எபிசோடு நிறைய பேரால் பாராட்டப்பட்ட ஒரு எபிசோடு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகும்போது என்னை அடிக்கிற சீன் ஒன்று வரும். அதில் வந்து வழக்கமாக வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் எல்லோரும் வந்து சுற்றி அடிப்பாங்க. நானே நிறைய படங்களில் வடிவேல் சாரெல்லாம் அடிக்கிற மாதிரியெல்லாம் சீனில் நடிச்சிருக்கிறேன். இதில் அடிக்கிற காட்சியில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்தாங்க. ஏஆர்எஸ் கார்டனில் ஒருத்தர் வந்து வந்தார் சும்மா, அண்ணே ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு. சரி, அந்த ஏஜென்ட் பாலாஜி ஒருத்தர் இருக்கார், அவரை பாருங்கள், அவர் ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொன்னார். அவரும் வந்துட்டாப்புல. அந்த அடிக்கிற குரூப்பில் இருக்கும்போது நான் வந்து, வா என் பக்கத்துலேருந்து என்ன அடிக்கிற மாதிரி ரெடி அப்படின்னு சொல்லி வச்சேன். ஒரு 10-20 பேர் அடிக்கும்போது அடிச்சாம்பார் நெஞ்சில் ஒரு குத்து, அது இன்றைக்கு வரைக்கும் வலிக்குது. சில இடங்களில் அடி வாங்குற மாதிரி நடிக்கிற சீனில் கூட சிலவன் உண்மையிலே அடிச்சு போடுவான். அதெல்லாம் தாண்டி தான் நடிக்கிறான். நடிக்கிறது ஈஸியான விஷயம் இல்லை, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். தவிர வந்து என்ன தான் இது சீனாக இருந்தாலும் இன்றைக்கி அந்த சீனை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ராஜேஸ்வரியோட இது வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனிவே, தொடர்ந்து சீரியலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். ஓகே, டாட்டா. இந்த வீடியோவை சிறகடிக்க ஆசை சீரியலில் செல்வம் கேரக்டர் நடிச்சிட்ருக்கிற பழனி பொண்ணா ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் சீரியலோட கதைப்படி நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டாக தீ வச்ச சம்பவத்தை பற்றி பேசின முத்து மற்றும் செல்வம் 2 பேருக்குமே வாக்குவாதம் வந்துருச்சு. இதனால முத்துவிட்ட சண்டை போட்டுக்கிட்டு செல்வம் காரில் வேகமாக போக, அந்த நேரம் அருணோட அம்மா வர அவங்க மேலே காரை ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க செல்வம். இதனால அருணோட அம்மா சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிற காட்சிகள் போயிட்டுருக்குது. ஆனால் நிஜத்தில் அருணோட அம்மாவா நடிகை ராஜேஸ்வரி நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி குடும்ப பிரச்சனை காரணமாக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க நிஜத்தில் காலமான மாதிரியே இப்போ சீரியலில் அவங்களோட கேரக்டர் இறந்து போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த சீரியலில் செல்வம் கேரக்டர் நடிச்சிட்டு வர லொல்லுசவ பழனியப்பன் ரொம்பவே மனசு உடைஞ்சு பேசி இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிஜத்தில் இறந்து போன ராஜேஸ்வரியோட மரணத்தை சீரியலில் கதையாக கொண்டு வந்து அவங்கள நானே ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி கதையை கொண்டு போயிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அன்மக்களை இந்த எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.